வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆண்டு வெளியான 100க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களின் பரிதாப நிலை பற்றி பார்க்கலாம். தமிழ் பட உலகில் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டுங்கிற வித்தியாசத்தில் ஒரு வாரத்துக்கு 5லேருந்து 8 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த வகையில் இந்த வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரை 122 நேரடி தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான், அதாவது 6-7 படங்கள் தான் வசூலில் சொல்லிக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கு. மற்ற படங்கள் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் 3லேருந்து 5 நாட்களில் காணாமல் போயிடுது. ஜனவரி மாதம் டைரக்டர் ஷங்கர் இயக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் உருவான ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர், பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் நடித்த வணங்கான், ரவி மோகன் நடித்த காதலிக்க நேரமில்லை, சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால் நடித்து 12 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் கிடந்த மத கஜா ராஜான்னு மொத்தம் 7 படங்கள் வெளியாச்சு. டைரக்டர் ஷங்கர் படங்கிறதால பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட கேம் சேஞ்சர் படத்துக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம போயிருச்சு. மத கஜராஜா சுந்தர்சியோட காமெடி ஜானர் படங்கிறதால வசூலில் நின்றுச்சு. மற்ற படங்கள் எல்லாம் பெயரளவில் ரிலீஸ் ஆகி திரும்ப போயிடுச்சு. அடுத்து மணிகண்டன் நடித்து வெளியான சின்ன பட்ஜெட் படமான குடும்பஸ்தன் பரவலான விமர்சனங்களுடன் மக்களிடம் வரவேற்பை பெற்றது. பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன அஜித் திரிஷா நடித்த டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கிய விடாமுயற்சியும் கலவையான விமர்சனங்களுடன் 85 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணுச்சு. அந்த படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் டைரக்ட் செய்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் டிராகன் படம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று உலக அளவில் 150 கோடி ரூபாய் வசூல் பண்ணி ஹிட் அடித்தது. அந்த மாதத்தில் வெளியான சில படங்கள் வழக்கம் போல ஓரங்கட்டப்பட்டன. அடுத்து மார்ச் மாதம் விக்ரம் நடித்த வீர தீர சூரன், மோகன்லால் பிருத்திவிராஜ் நடித்த பேன் இந்தியா படமான எம்புரான் உள்ளிட்ட சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் எம்புரானுக்கு பரபரப்பான விமர்சனம் இருந்தாலும் தமிழ் ரசிகர்களிடம் போதிய வரவேற்பு கிடைக்கல. ஆனால் வீர தீர சூரன் படம் வழக்கமான கிராமத்து பின்னணியிலான ஆக்ஷன் படங்கிறதால 65 கோடி ரூபாய் வசூல் செய்து சுமாரான வெற்றி பெற்றது. மீண்டும் அஜித் திரிஷா நடித்த குட் பேட் அக்லி படம் பரபரப்பான எதிர்பார்ப்புடன் ஏப்ரல் மாதம் வெளியாகி உலக அளவில் 240 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுச்சு. ஆனாலும் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டதில் இந்த வெற்றி கொஞ்சம் சரிவுதான்னு சினிமா விமர்சகர்கள் சொன்னாங்க. அடுத்து நடிகர் சூரி ஹீரோவாக நடித்த வெளியான படம் மாமன். பொதுவான விமர்சனங்களால் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் 40 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. சூரியோட ஹீரோ ஜானர் படங்களில் இதுவும் வெற்றி படம் தான் சொல்லலாம். அடுத்து மே மாதம் ரிலீஸ் ஆன சூர்யாவின் ரெட்ரோ, சசிகுமார் சிம்ரன் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படங்களில் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எதிர்பாராத வெற்றியை பெற்றது. 8லேருந்து 10 கோடி ரூபாய் செலவில் உருவான இந்த படம் மக்களோட வரவேற்பால் உலக அளவில் 90 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இந்த படத்தை இயக்கியவர் அபிஷன் ஜீவிந்த் என்ற புதுமுக டைரக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்தில் கமலஹாசன் சிம்பு நடித்து மணிரத்னம் இயக்கிய தக் லைஃப், சத்யராஜ் நடித்த மெட்ராஸ் மேட்னி, கேப்டன் விஜயகாந்தின் இளைமகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன், தனுஷ் நாகார்ஜுனா நடித்த குபேரா, அதர்வா நடித்த DNA, விஜய் ஆண்டனி நடித்த மார்கன், விக்ரம் பிரபு நடித்த லவ் மேரேஜ் உள்ளிட்ட 20 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில் படைத்தலைவன் படம் உலக அளவில் 4 கோடி ரூபாயும், 150 கோடி ரூபாய் செலவில் உருவான குபேரா இந்தியாவில் 70 கோடி ரூபாயும், உலக அளவில் 118 கோடி ரூபாயும் வசூலித்தன. அந்த வகையில் இந்த 7 மாதத்தில் வெளியான 122 நேரடி தமிழ் படங்களில் 6-7 படங்களை தவிர மற்ற படங்களின் வசூல் நிலை கேள்விக்குரியதாக ஆச்சு. இந்த 122 படங்களில் 30 முதல் 40 படங்களாவது சுமாரான வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த படங்களில் பணியாற்றிய நடிகர், நடிகை, தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட பலருக்கும், குறிப்பாக தயாரிப்பாளருக்கு அடுத்த படத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் இன்றைய நிலை தமிழ் சினிமாவிற்கு மோசமான நிலையாக உள்ளது. தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் கூட ஒரு வாரத்திற்கு அதிகபட்சம் 4 படங்கள் மட்டுமே வெளியாகும் சூழலை தயாரிப்பாளர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போதான் மக்களும் பத்திரிகையாளர்களும் படத்தை பார்க்க முடியும். அவர்கள் மூலம் கிடைக்கும் விமர்சனம் படத்தின் வெற்றிக்கு உதவும். குறைந்தது ஒரு வார இடைவெளியாவது வேண்டும். ஆனால் ஒரே வாரத்தில் 8 முதல் 10 படங்கள் வெளியாவதால் பல படங்கள் வெளியானது தெரியாமலேயே போய்விடுகிறது என ஆதங்கப்படுகின்றனர். மேற்கண்ட பிரச்சனையால் நல்ல கதையம்சம் உள்ள தரமான படங்கள் கூட அதற்குரிய அங்கீகாரத்தை பெற முடியாமல் காணாமல் போவது தமிழ் சினிமா உலகிற்கும் ரசிகர்களுக்கும் இழப்புதான். இனியாவது இந்த நிலை மாற தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் சரியாக திட்டமிட்டு படங்களை வெளியிட வேண்டும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். நன்றி, வணக்கம்.